மைத்த கட்டி மலை எழுப்பான், வந்தா மலை போனா மயிர் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனிதன். கண்டிப்பா எக்கச்சக்கமான மலை இழுத்துருப்ப உடைய போதும்லண்ணே. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் பெருமையா சொல்றோம்னாப்ல, இதுக்கு மேல அது வேணுமா? போதும்ல. ரொம்ப நன்றி 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 நன்றி. அதற்கு அடுத்தபடியாக இங்கே பாபுனாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சி காத்திருக்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பன், உங்கள் அன்பையும் ஆதரவும் என்றும் பெற காத்துக் கொண்டிருக்கும் ஆர்பி அரியனாகிய நான் பப்புன் காணுக்கு உங்களை விஷம் அவை அறுக்கிறது குதிரை எல்லாம் நம்ம தான் அடைச்சாகணும், அது நம்ம கடமை. என்னோடு இணைந்து இங்கே நாட்டியமாட வந்திருக்கின்றார் நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். பொம்பளை பிள்ளை அடிச்சு விடுங்க. மாம்பழ விற்கிற கண்ணம்மா அப்படியா? ஓ மனசுக்குள்ள என்னம்மா தெரியலையே. யாரு மேல கண்ணம்மா, இங்கு எவரை கட்டிக்க சம்மதமா? மாம்பழ விற்கிற கண்ணம்மா மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா, இங்கு எவரை கட்டிக்க சம்மதமா? யாரு மேல கண்ணம்மா, இங்கு எவரை கட்டிக்க சம்மதமா? ஒரு அடி அடிச்சு விடுறாப்லையா? பேஞ்சா இறங்கத்தானே செய்யும், பேஞ்சா அப்படியே ஒன்றுக்குறேன். அருமையான பாடல். அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு சிறந்ததொரு முறையை ஒலிபெருக்கி அழகாக அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒலி என் ஒளி அமைப்பு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆடியோஸ் திருத்தூர். கொடுங்க தலைவா, நல்லா செக்ஸ் பாட்டா போட்டுருக்கேன். சிறப்பு சிறப்பு. அருமையான ஒலிபெருக்கி. தம்பி சிறு வயசு பிள்ளையாக இருந்தாலும் நான் கூட நினச்சேன் சின்ன பிள்ளையா உட்காந்துருக்கேன், ஏதோ குத்துப்பாட்டு தான் போட போது போலன்னு நினச்சேன். ஆனால் பக்தி பாட்டு அதில் தொழில் நுணுக்க முடியா? அதாவது சாமி பாட்டு போட்ட மாதிரி இருக்கணும், நம்ம மைக் செட்டுக்கு விளம்பரமும் இருக்கணும். பேரும் வெங்கடேஸ்வரா, சாமி பாட்டு வெங்கடேஸ்வரா, அப்படி ரெண்டையும் கலந்து அடிச்சுட்டு அவ்வளோ வரங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எனக்கு இந்த மைக் செட்டுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிசயமாகவும் இருக்குது, ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இப்படியெல்லாம் நாம் ஆரம்ப காலத்தில் நாடகத்துக்கு வந்த புதுசுலாம் மைக் செட்லாம் இவ்வளோ ஜாமான்லாம் இருக்காது. ஒரே ஒரு ஆம்பிள் பேர் தீப்பிட்டாட்ட கிடக்கேன். 2 மைக் தான் ராஜா அப்போல்லாம். நீ சின்ன பிள்ளையாக இருந்திருப்பா போன தெரியாது. மேடையில் ஒரு மைக்கு, பெட்டிக்காருக்கு ஒரு மைக்கு, அவ்வளோதான். மிருதங்க ஆல்ரவுண்டுக்கெலாம் மைக்கு கிடையாது. 2 குழா, 2 500 வாட்ஸ் குண்டு பல்பு தொங்கும். அதில் தான் ஆவணு வெதரந்த பண்ணியாட்டு கத்திட்டு கிடப்பான். இன்றைக்கி பார்த்தா தம்பி இரவை பகலாக்கி வச்சுருக்காப்புல. எம்புட்டு லைட்டு, எம்புட்டு பாக்ஸு. இதுக்கு பேர் என்ன ராஜா? என்ன மிக்சர் போடு? இதெல்லாம் நாங்கள் கண்ணில் பார்த்ததில்ல அப்போல்லாம். அதில் தம்பி பாட்டு போட்டதுன்னு தெரியல, ஆஃப் பண்ணதுன்னு தெரியலவா, சைஸா அப்படின்னாப்புல பாட்டு வந்துச்சு அப்படின்னாப்புல நின்றுச்சு, அவ்வளோதான். முந்தியெல்லாம் பாட்டு போடுறதுக்குள்ள அவன் ததிங்கணத்தும் போட்டுருவான். பாட்டு போடுறதுக்கு ஒரு ஜாமான் கொண்டு வருவாங்க, கிராம் போன் இருக்காடுன்னு. அது பார்த்தீங்கன்னா அப்படி பொட்டி எனக்கா இருக்கேன். அதுக்கு தட்டு, சாப்பாடு தட்டு மாதிரி கருப்பு கருப்பாக ரவுண்டாக அறுத்து வச்சுருப்பாங்க. அதை தூக்கி அந்த இதில் வச்சு, அந்த ஊசியை தூக்கி கரெக்டாக அதில் வச்சு சாவி கொடுக்கணும், அப்போ தான் பாட்டு வரும். சுத்தணும், கிருட்டு 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 சுற்றி விட்டனே வரும். மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காத்து வேலையா. சாவி தீர்ந்து போகும்.
ஒடியாருவேன் புள்ள ஜெனரேட்டர் கடந்து திட்டு 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 சுத்துறா கரைச்சட்டி அப்படி இது என்ன வேடிக்கை, சாவி கொடுக்கறத காட்டல அந்த ஊசி இருக்கு பாருங்க, அது கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வைக்கணும், அப்பதான் பாட்டு ஒழுங்கா வரும். இந்த ஊசி கொஞ்சம் நகண்டுச்சாலும் பாட்டு டிஃப்ரெண்டா கேட்கும். கேட்காலி டிஎம்எஸ் பண்ணாலும் அப்படித்தான் இருக்கும், மதுரை சோமு பண்ணாலும் அப்படித்தான் இருக்கும். மேட்ரு ஊசியில் இருக்கு. அந்த பக்குவம் அந்த மைக் செட்டுக்காரர்களுக்கு தான் தெரியும். அது என்ன வேடிக்கை, இது அப்படியே நாகரிகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. தூக்கி போட்டான் கிராமம் இருக்கான் தூக்கி போடுறா அப்படின்னு சிடி பிளேயர் சிடி. அது என்னடான்னா அந்த பெரிய சாப்பாடு தட்டை சின்ன வெஞ்சன தட்டு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, குட்டி ரவுண்டு தட்டு, அதுக்கு ஒரு டப்பா நெக்லஸ் டப்பா மாதிரி ஒன்று வரும். அதில் ஒரு பட்டம் நமக்கு உள்ளே இருந்து ஒரு தகடு வெளியே அப்படி தள்ள லவக்கம், இந்த தட்டை தூக்கி அதில் வச்சு அப்படி அமுக்கிட்டா லவக்கம் உள்ள உடனே பாட்டு வந்துடும். அப்புறம் அதுவும் நாகரிகத்தில் மாறி தூக்கி போடுற எத்தனை தண்டி அவன்டா தூக்கி தர்றது, சுண்டு வரல பாதி பென் டிரைவ் வையால. திருப்பதி போகிறப்ப நான் வீட்டில் அந்த பாட்டை போட்டு விட்டு போனேன். திருப்பதி போயிட்டு நான் வர வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கேன். அம்புடு பாட்டை எப்படித்தான் அமுத்தி அமுத்தி அதில் ஏற்றுனாங்களே தெரியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன நாகரிகத்துடைய வளர்ச்சி. இந்த நாகரிகத்துடைய வளர்ச்சி நல்லதா கெட்டதான்னா ரெண்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்குலாம் நல்லா தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ உள்ள பிள்ளைக்கு தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். வீட்டில் புது ட்ரெஸ் வேணும்னு அம்மா அப்பாட்ட கேட்குறதா இருந்தா வருஷத்தில் 3 நாள் கேட்கலாம். எப்போன்னா தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஊர் திருவிழா, இது 3க்கு தான் கேட்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் பிள்ளைங்க வாரத்துக்கு 4 ட்ரெஸ் எடுக்கிறான். ஏன் நம்ம கேட்க முடியாது, ஏன்னா நம்மகிட்ட கேட்டுட்டுலாம் எடுக்கிறது இல்லை, ஆர்டர் பண்ணிடுறான். திடீர்னு வாசல் ஒருத்தன் பைக்கில் வந்து நிற்பான், கிங் கிங் என்னப்பா அரியர்னா, ஆமாம் 1500 ரூபா விடு. என்னடா அரியர்னு சொன்னதுக்கு 1500 ரூபாயா, எதுக்கு? யோ அமேசான்லேருந்து வர்றேன், ஜீன்ஸ் பேண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் எப்படா போட்டேன், நான் மஞ்சள் வெட்டியும் கையுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் கடை கேட்டால் மயம் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்க முடியாது. நான்லாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணும்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து அழுக ஆரம்பிச்சிருவேன். சிவாஜியெல்லாம் எங்கிட்ட பிச்சை வாங்கினேன், கேட்கல உருண்டு உருண்டு அழுவேன், தேம்புவேன், மூச்சு வேற அடைக்கேன். கரெக்டாக எங்கள் அம்மா சமயக்கட்டில் போனோன்னு பேசாமல் நின்றுக்குருவேன். அப்புறம் வெளியில் வரும்போது ஆரம்பிப்பேன். அப்படியெல்லாம் அழுதாத்தான் தீபாவளிக்கு 2 நாள் இருக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க. எங்க ஜவுளி கடை இல்ல, சந்தைக்கு. சந்தையில கட்டலை போட்டு வச்சிருப்பாங்க பழைய துணியா, அதுல போய் எங்க அப்பா எடுத்து நசுக்கி பார்ப்பாரு, அப்படியே இது கிளியுமா கிளியாதா, ஏன்டா கிளியாத துணி எங்கடா இருக்கு, தார்பாயிலே டவுசர் தைச்சாலும் குண்டியில ஓட்ட தான் வருவான். அதுல இருந்தா இவனுக்கு டவுசருக்கு ஒரு 1.5 மீட்டர் கிளி, சட்டைக்கு ஒரு 2 மீட்டர் கிளி அப்படின்னு கொண்டு டெய்லர்கிட்ட கொடுத்து அளவு எடுக்க சொல்லுவார். ஏப்பா பேண்ட்டுக்கு எவ்வளோ கூலி, டவுசருக்கு எவ்வளோ கூலி? நான் அவன் டெய்லர், பேண்ட்டுனா 20 ரூபா, டவுசர்னா 10 ரூபான்னு. நம்ம பாப்பா ப்ளீஸ் பா பேண்டு பாப்பா, அது வரைக்கும் பேண்டே போட்டது. அப்புறம் 20 ரூபாய்ன்றா சும்மாடா நீ டவுசரை தெய், இறக்க மட்டும் இது வரைக்கும் வையுமே, அப்புறம் அதானே பேண்ட்டு. இதுதான் அப்பனுடைய டெக்னிக். என்னடான்னா மகனுடைய ஆசையும் நிறைவேறணும், அவருடைய வறுமைக்கும் அது சமாளிக்கணும். அதுதான் வறுமையில் செம்மை. நம்ம அப்பா அப்படி வளர்த்தார். அதுல டெய்லர் எப்படி தெரியுமா, இந்த தீபாவளிக்கு கொடுத்தோம்னா அடுத்த தீபாவளிக்கு தான் தைச்சு கொடுப்பேன். அவன் என்ன பண்ணுவேன், ஊருக்கு இன்னொரு தேவடியா யார்ட்டுன்னு போவான் கதையா, அவன் வேற வழியில் அவன் விட்டா வேற யாரும் தைக்கிறதுக்கு ஆள் இல்லை. தினமும் பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் அவன் கடையை பார்த்துட்டே போகணும், தைச்சிட்டானா இல்லையா. எவன் துணியை தைச்சாலும் நம்ம துணியை தைக்கிற மாதிரியே தெரியும். அது ஒரு ஏக்கம். நாகரிகத்துல அதுவும் மாறுச்சு. துணி எடுக்க வேண்டாம், கிழிக்க வேண்டாம், ரெடிமேட் ட்ரெஸ் கடைக்கு போ, உடனே போகலாம். 1/2 மணி நேரத்தில். பேண்ட் வேணும், சைஸ் என்ன 42, சட்டை 38 வாங்கிக்க, கரெக்டாக சொல்லி வாங்கிட்டு போ. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப கொண்டு வந்தா எடுக்க மாட்டோம். நீ மஞ்சளை தடவை, மைய தடவை, சந்திர தடவை, வேலை இல்லை அப்படின்னா. அப்புறம் நாகரிகத்தில் அதுவும் மாறுச்சு. சைஸே சொல்ல வேண்டாம், கடைக்கு போக நான் பேண்ட் வேணாம், சைஸ் தெரியாது, ஆயா சைஸுங்க 10 பேண்ட்டை கையில் கொடுப்பேன். மேலே ஒரு ரூம் இருக்கு, போய் போட்டு பாரு, எது சேருதோ எடுத்துக்க, சேராத கொடுத்துட்டு நம்ம ஒன்றா போடலாம் கலட்டலாம். நம்ம எதெல்லாம் கலட்டி கொடுத்தோமோ அதை பூரா 2 உதறி கவரில் வச்சு புது ட்ரெஸ்ன்னு அடுத்தவனுக்கு வித்துருவேன். அதை குளிச்சவனும் போடுவேன், குண்டி எழுவனும் போடுவேன், குண்டி எழுவாதனும் போடுவேன், சிறங்கு குடிச்சவனும் போடுவேன். அதை வாங்கி கொண்டே நம்மளால் வீட்டில் வச்சு சாமி முடிவேன். இதே மாதிரி ட்ரெஸ்ஸு வருஷம் கிடைக்கணும் சாமி. எவ்வளோ முட்டாத்தனம் பத்தியா. நகை கடைக்கு போங்க, 10 பவுன் சங்கிலினாலும் கழுத்தில் போட்டு பார்க்கலாம், வேண்டானா கழட்டிடலாம். 5 பவுன் போட்டு பாரு, கழட்டிடு. மோதிரம் இதில் மாட்டு எதுலையும் மாட்டு, சேர்ந்தா எடுத்துக்க, சேராட்டி கொடுத்துரு. செருப்பு கடை காலில் போட்டு பார்க்கலாம், வேணாம் எடுத்து டொப் தட்டி ஆணையில் மாட்டிருக்கேன். அப்போ தான் நான் நினச்சேன்,
இனிமேல் இந்த உலகத்தில் எல்லாமே போட்டு பார்த்து தான் எடுக்கிற மாதிரி வரும் போல இருக்கு. சரி. அப்படின்னு நினைக்கிற நேரம் எங்கள் அப்பா என்னைய பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போகிறார். அந்த வீட்டில் 5 பொம்பளை பிள்ளை வரிசையாக நிற்கிது. அவங்க அப்பா 2 வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஆமாம், 15, 17, 19, 21, 23 வருஷம் நிற்கிது. சரி. எனக்கு இந்த 5 பிள்ளையும் பார்த்தோன்னே 5 பொம்பளை பிள்ளையா தெரியல, 5 பேண்ட் மாதிரியே தெரியுது. பொண்ணோட அப்பாட்ட கேட்டேன், மேலே ரூம் தனியாக இருக்கான்னு கேட்டேன். அந்த ஜவுளி கடையில் மாதிரியே. அந்த ஆளுக்கு நான் எதுக்கு கேட்டோம்னு தெரியல. இருக்கு மாப்பிள்ள, ஏசி போட்டு இருக்கு, மேலே ரூம் இருக்குன்னாரு. சரி. அப்புறம் மாமா அந்த 5 பிள்ளையும் மேலே அனுப்புங்க, நான் போட்டு பார்த்துட்டு எது சேருதோ எடுத்துக்கிட்டு சேராத கீழே அனுப்பிச்சிட்றேன்னே. அதுக்கு அந்த ஆள் சொன்னேன், அவங்க ஆத்தாலே அனுப்புறேன் போட்டு பார்க்குறியான்னு சொல்லிட்டு விட்டான் ஒரு அரைச்ச காதோட. நான் கேட்டது தப்பா பெரியவர்களே? 6 மாதமோ 1 வருஷமோ போட்டுட்டு கிழிச்செறிகிற டவுசரையும் சட்டையும் போட்டு பார்த்து எடுக்கும் பொழுது காலம் முழுக்க குடித்தனம் பண்ண போகிற பொண்டாட்டியை போட்டு பார்த்து எடுத்தா தப்பான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னேன், தப்பு இல்லை, நீ வாரதுக்கு முன்னாடி 10 பேர் இது மாதிரி வந்து போட்டு பார்த்துட்டு கலட்டி வச்சுருந்தான்னா உனக்கு இது சம்மதமானேன். அப்போ தான் சுருக்குனுச்சு. எவ்வளவு நாகரிகம் பிரித்தாலும் நம் கலாச்சாரத்திலேருந்து மாறினா நாடும் வீடும் குட்டிச்சவராக போகும் இல்லையா? 50,000 ரூபாய்க்கு நீ செருப்பு வாங்கினாலும் காலில் தான் போடலாம், வாசலில் தான் கலட்டலாம். 50 பைசாக்கு குங்குமம் வாங்கினாலும் நெத்தியில் வைக்கலாம், சாமி ரூமில் கொண்டு வைக்கலாம். அதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு அப்படிங்கிற தெரிஞ்சு நம்ம வாழணும் நண்பர்களே. அருமையான விஷயம். நம்ம தம்பியை பார்த்து எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. சிறப்பான ஒலிபெருக்கி. மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் வி. ஆறுமுகம் டி. ஸ்டால், புழுதிப்பட்டி சத்திரம் அன்புள்ளம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்தவர்கள் கொண்டு சிறப்பாக நாடகத்தை கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு அருமையான சாப்பாடு, வயிறார சாப்பிட்ட சைவம் அசைவம் எது வேணுமோ வாங்கிக்கங்கன்னு அழகாக பரிமாறினாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னா சாப்பாட்டுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்கு அதுதான ஜீவன். அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை காண வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு வரவேற்கிறார்கள் பிரான்பட்டி தேனும் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நான் பொம்பளை பிள்ளை அனுப்பணும். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிட்டு போகிறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மனுஷனுக்கு வரக்கூடாத கஷ்டம் 2. என்னென்ன? ஒன்று மன கஷ்டம், இன்னொன்று பண கஷ்டம். மன கஷ்டம் வந்தால் கூட இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசணும்னா அது கொஞ்சம் மாறிடும். ஆனால் பண கஷ்டம் வந்துச்சுன்னா நண்பனாகவே இருந்தாலும் முடிஞ்சால் தானே கொடுத்து உதவுவான், முடியலன்னா அவன் என்ன பண்ணுவான், பாவம் சிரமந்தான். அந்த பண கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி நம்ம செல்ஃபோனில் ஒரு ஃபோன் வரும். அண்ணா அடுத்த செல்லில் வந்து படிக்கிறேன், மாப்பிள்ளை அடிக்கடி ஃபோன் வரும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். திடீர்னு ஃபோன் எடுத்தோம்னா, நாங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து பேசுகிறோம், உங்கள் சிபில்க்கு ஒரு நல்லா இருக்குது, உங்களுக்கு பர்சனல் லோன் 1.5 லட்ச ரூபா நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். திடீர்னு HDFCலேருந்து பேசுகிறோம்யா. இதெல்லாம் எதுக்கு? நம்மளை கடன்காரன் ஆக்குறதுக்கு, வேற என்ன? ஆனால் சில பேர் வேணும்னா வாங்கித்தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஆமாம். இது என்னன்னா எதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறான்னு தெரியுமா? வீடு கட்ட லோன், அதுக்கு பேர் ஹவுசிங் லோன். வீட்டுக்கு லோன் வாங்கி கட்டினவன் எவனும் கட்டி முடிச்சதா இதுவரைக்கும் சரித்திரம் இல்லை. 50 வருஷமானாலும் கட்டிக்கிட்டே இருக்கான். எவ்வளவு கட்டணும்னு பேங்குக்காரனுக்கும் தெரியல, கட்டுறவனுக்கும் தெரியல, கம்ப்யூட்டருக்கும் தெரியல. ஒரே குழப்பத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. அதே போல் 2 வீலர் லோன் 4 வீலர் லோன் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கல்யாணத்துக்கு எவனாவது லோன் கொடுக்குறானா? அது இல்லை. உலகத்திலே பெரிய விஷயம், வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு. பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாக இருக்கு, 2 வீட்லேயும் வசதி இல்லைன்னா எப்படி கல்யாணத்தை பண்ணுவேன்? அதுக்கு லோன் கொடுக்கணும்ல. அதுக்கு லோன் கொடுப்பதற்காகத்தான் நான் புதுசாக இப்போ ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், ஹரிகரன் ஃபைனான்ஸ் மேரேஜ் லோன் ஸ்பெஷாலிட்டி. ஃபோன் நம்பர் குறிச்சுக்குங்க, 000000 ஃபேன்சி நம்பராக இருக்கட்டும் வாங்கினேன், வேற ஒன்றும் இல்லை. இதில் என்ன நம்மகிட்ட ஸ்பெஷாலிட்டினா, நம்மகிட்ட லோன் எடுத்தீங்கன்னா நாங்கள் கேட்கும்போது பட்ஜெட் கேட்போம். 50,000 முடிக்கணுமா, 1 லட்சத்தில் முடிக்கணுமா, 5 லட்சத்தில் முடிக்கணுமா, என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ளே நடத்தி வைப்போம். எங்ககிட்ட நீங்கள் லோன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது, உங்கள் சொந்தக்கார பேரை பூரா வாங்கிடுவோம். பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து, பத்திரிக்கை கொடுக்கறதுலேருந்து, மண்டபம் முடிக்கிறதுலேருந்து, வாழை மரம் கட்டுறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, சாப்பாடு போடுறது, எச்சியலை எடுக்க வரைக்கும் எங்கள் வேலை. நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு வந்தால் மட்டும் போதும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன? EMI தவணை தொகை சரியாக கட்டணும். கட்டலைன்னா என்ன ஆகும்னா, இப்போ 2 வீலர் லோன் எடுத்துட்டு 1 மாதம் தவணை கட்டலைன்னா ஃபோன் பண்ணி நம்மளை எச்சரிக்கைப்பேன். ஆமாம், என்னடா இன்னும் பணம் வரலம்மா. 2 மாதம் கட்டலைன்னா ஏய் அப்படின்னு கொஞ்சம் சவுண்டா. 3ஆவது மாதம் கட்டலைன்னா
அவன் ஒரு சாவி வச்சிருப்பான், வண்டி எங்க நின்னாலும் தூக்கிட்டு போயிடுவான். இதான நடப்பு. ஆமா, இதே தான் நம்ம ஃபைனான்ஸோடைய கொள்கையும். 2 மாதம் கட்டலைன்னா கூப்பிட்டு எச்சரிப்போம். ஏன்னா பொண்டாட்டி கட்டத்தான் லோன் வாங்கினேன். ஆமா, 3வது மாதமாக அவன் கட்டலைன்னா அவன் பொண்டாட்டி பால் வாங்கிட்டு இருந்தாலும் காய் வாங்கிட்டு இருந்தாலும் அங்கனையே ஆட்டோ வச்சு தூக்கிட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் லோனை கட்டிட்டு தான் திருப்ப முடியும். இது எங்களுடைய கண்டிஷன். இன்னொன்று, தாலி கட்டும்போதே தாலியில் பின்னாடி எங்கள் சீல் அடிச்சிருவோம், ஹரிஹரன் ஃபைனான்ஸ். நீங்கள் லோனை கட்டி முடிச்சு நான் என்ஓசி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த தாலியை கழட்டிட்டு உங்கள் தாலியை மாட்டலாம். அது வரைக்கும் ஃபைனான்ஸ் தாலி தான் இருக்கும். இது எதுக்காக செஞ்சேன்னா, லோனை கட்டணுங்கிற பயத்திலையாவது பொண்டாட்டியை காப்பாற்றிக்கணும்னு லோனை கட்டுவாங்க, குடும்பம் கெட்டு போகாமல் இருக்கும், ஒத்துமையாக இருப்பாங்கன்னு நினச்சி இப்படி ஒரு கண்டிஷனை போட்டேன். அதுலேயும் ஒருத்தர் கிருத்துரம் முடிச்சவன் என்கிட்ட லோன் வாங்கியிருந்தேன். சரி, கட்டலை. 2 மாதம் கட்டலை. கூப்பிட்டேன், என்னடா அண்ணே அண்ணே கட்டிடுறேன் என்ன. 3வது மாதம் கூப்பிட்டேன், அண்ணே கொஞ்சம் பொறுத்துங்க அண்ணே. 4வது மாதம் நான் ஃபோன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். சரி, அவன் ஃபோன் அடிச்சிட்டான். எப்படி அண்ணே, என்ன பொண்டாட்டி தூக்குறோம் நீங்கள் இன்னும் வரல அப்படின்னா. அப்போ அவன் எதிர்பார்த்துருக்கான், போதும் 3 மாதம் இந்த வண்டியை ஓட்டியாச்சு, நீ லோன் கட்டலைன்னா அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம இன்னொரு லோன் போட்டு புது பொண்டாட்டி கட்டிக்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்படியே கட்டாத ஆளை பூரா பழைய வண்டியாக கொண்டாந்து என் ஃபைனான்ஸில் போட்டு கடைசியில் இப்போ வரைக்கும் நான் செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேனே தவிர ஊருக்கெல்லாம் லோன் கொடுக்குறேன், நான் புது வண்டி ஓட்ட முடியல. என்ன உன்னை தொலைக்க. அதனாலேயே இந்த ஃபைனான்ஸில் மூடலாம்ங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்கள் வருமானத்தை வைத்து அதுக்குள்ளே என்ன செலவு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அகலக்கால் வச்சா அன்றவாறு கிளியிறது நிச்சயம். அதனால் வரவுக்கேற்ற செலவு செய்தால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். கொடுக்குறாங்கிறதுக்காக எல்லா ஃபைனான்ஸிலும் பணத்தை வாங்கிட்டு தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், ஆத்தா இந்த குழுவில் வாங்கி அந்த குழுவில் கட்டுறது, அந்த குழுவில் வாங்கி இந்த குழுவில் கட்டுறது, நம்ம கடைசியில் குழுவோடு குடும்பத்தை காலி பண்ணி ஊரை விட்டு போகிற மாதிரி ஆகிப்போம். அதனால் தயவு செய்து சிக்கனமாக வாழுங்கள் அன்பர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க வரை பிரியா விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டை எங்கு செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம எங்கு செல்வம் பொங்கி வழியணும். எல்லாதவங்க கட்டவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க, எல்லாதவங்க கட்டவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க எல்லோருமே, நாம எல்லோருமே நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டை எங்கு செல்வம் பொங்கி வழியணும். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக, தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் வாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக, இடம் பத்தலைன்னு தள்ளி போடு. இடம் பத்தலை, இடம் பத்தலைன்னு இங்கே உட்காந்து வாசியா, அதை விட்டுட்டு நீ போய் அந்த கடைசியில் உட்காந்துருந்தேன்னா என்ன அர்த்தம்? நீ ஒன்று பண்ண, நான் ஆடும்போதே நீ நின்றுக்கிட்டே வாசிக்க வேண்டியது தானே. வித்தியாசமாக இருக்குமா? பாவம், மாமாவுக்கு இப்போ தான் வித்தியாசமே தெரியுது. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வித்தியாசமே தெரியுது. வீட்டில் ஒன்று வச்சுருக்காப்புல பெருசாக நின்றுக்கிட்டே வாசிக்கிற மாதிரி. வீட்டில் வச்சுருந்து என்ன புண்ணியம், போகிற இடம்லாம் தூக்கிட்டு வரணும்ல. ஆமாம்,
போகிற இடத்துக்கெல்லாம் இவ்வளோ சின்ன சாமானை தூக்கிட்டு வந்து வீட்டில் மட்டும் பெரிய சாமானை வச்சுருந்து என்ன புண்ணியம். சரி விடுங்க, அவர் சாமான் அவர் தூக்கிட்டு வர்றாரு வச்சுட்டு வர்றாரு, அது அவரோட பிரச்சனை. என்னடா தம்பி நான் சொல்கிற சரி தானே, அந்த ஐயா எழுப்பி விடு, நாடகத்தை பார்த்துட்டு தூங்கட்டும். ஆமாம், ரொம்ப மயக்கமோ பாவம். ஐயா காலையில் டான்ஸ் யாருன்னு கேட்டுருவார், அவரை எழுப்பிடா தம்பி, அவரை எழுப்பி உட்காந்து. ஆ நான் என்ன பண்ணுறதா ஒன்றே, நான் என்ன சொன்னேன்? சரி, எனக்கு நீ ஒன்றுமே பண்ண வேணாம். நல்லா இருக்கீங்களா? ஆத்தே என் முகத்தில் முடிக்கவே நான் என்னை பார்க்கும்போது பேய் மாதிரி இருக்கும் போல. சரி அண்ணே, நீங்கள் நல்லா இருக்கீல்ல? ரொம்ப சந்தோஷம். என்ன மாமா, எப்படி மாமா நல்லா இருக்கீங்களா? என்னை 2 நாடகத்தில் போட்டிருக்காப்புல. அப்படியா? 20 நாடகத்தில் என்னை போட்டிருக்காப்புல. அப்படி சொல்லுங்க. நாடகத்தில் போட்டு என்ன புண்ணியம்? ஏ ஆத்தா அத்தரமா வரியா, நான் தீர்மானம்லாம் பயங்கரமாக வைப்பேன். அன்னைக்கு தீர்மானம் வைக்கிறேன்னு தான் குப்பரை விழுந்துட்டேன். அதுலேருந்து தீர்மானம் வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. தரப்பு தூக்கத்தில் போய் அங்கிட்டு விழுந்துட்டேன் தீர்மானம் வைக்கிறேன்னு. எப்போ மேடையில் தான் வைப்பேன், அன்னைக்கு மேடையை விட்டு தாண்டி வச்சுட்டேன். என்ன நீ என்னை சிரிச்சு சிரிச்சு காட்டி கொடுக்குற, அந்த அம்மாட்ட உன்னை ரிப்போர்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்க. அண்ணா தானே விழுகும் போதும் பார்த்துக்கிட்டு இருந்தியா சொந்தக்காரனா இருந்தாலும்.
இப்படிதாப்பா சொந்தக்காரவங்களாம் இப்படிதாப்பா பண்றாங்க. யானே சொல்லுமா. உன் பேரை என்னன்னு இவ்வளோ பெருசா எழுதி வச்சிருக்க? அது மட்டும் இவ்வளோ சின்னதா வச்சிருக்க? இல்லை அதுவும் பெருசு தான். அதுவும் பெருசு தானா? ரொம்ப பெருசு. முதல்லாம் அத்தை தண்டி தூக்கிட்டு வருவேன், இப்போ என்ன கையில் பிடிச்சிட்டு வந்திருக்க? இருக்கு இருக்கு இன்னொன்று வீட்டில் இருக்கு. வீட்டில் இருக்கு. நீ என்னை வளர்த்தவரு நீ சொல்ற. சரி விடு, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன், அழன கண்ணி பொண்ணு நானும் பாடாத ரோஜா கண்ணு, அழன கண்ணி பொண்ணு பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன், பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன். எப்போ பார்த்தாலும் அதவே பார்த்து வாசிச்சுக்கிட்டு இருக்க. பாத்தியெல்லாம் இல்லையா? இந்த வயசுல இவர் கீழே குளுக்க சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. போட்டு ஓயாம உடைக்காத. 10 மணிலேருந்து தான் உடைக்கிற. கைய நீட்டி கணவனோட பேரெழுதி கணவந்தறியாத நல்லா இருக்காமாப்பா. மாமா நல்லா இருக்கா? அரியக்கோட்டை ஆல்ரவுண்டு.
நல்லா இருக்கா? அவர் என்னை கட்டிக்க போறவர்ப்பா. உனக்கு ஏன் உள்ள நான் பாம்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஏயா என்னை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க? அதனால பாம்பு டான்ஸ்னே முடியும். எது நான்